நம்ம லைஃப்பில் பண்ணுற சின்ன தப்பு நம்ம லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும். டேய் கிளாஸ்ல ஹோம்வொர்க்லாம் முடிச்சியா? முடிச்சவன் நேத்து படிப்பாலே இருக்கேடா. அப்படிதான் இருக்கணும் கிளாஸ்ல. ஐயோ நம்ம வேற நீ ஹோம்வொர்க் முடிக்கல. கன்ஃபார்ம் அவுட்ஸ்டாண்டிங் தான். உட்காருங்க. யாரெல்லாம் ஹோம்வொர்க் முடிக்கல எல்லாரும் வெளியே போங்க. காலையில தான் நீ அந்த ஹோம்வொர்க் முடிச்சிருந்தா? முடிச்சேன், பாய் தான் முடிச்சேன். அதான் சொன்னோன்னே சார் சொன்னோன்னே. டேய் உனக்கும் கிஷோருக்கும் என்னடா பிரச்சனை? அவன் ஹோம்வொர்க் முடிக்கலனாலும் நீ முடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்க. போன வாரம் அவன் காம்படிஷனில் சேர்ந்துருந்தான். நீ சேரலான்னு இருந்தா நான் ஏன் சேரலை? டேய் ஃபஸ்ட் இயரில் அவன் காம்படிஷன் போனாலும் நீ தான் அவங்க கூட சேர்ந்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ பட் இந்த 2 மாதமா நீ ஒழுங்காக காம்படிஷன் போன மாதிரி இல்லை. அவங்க கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறியா என்ன? ஆமாடா, நான் செஞ்ச தப்பை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போதுமா? இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறான்? யாருடா உனக்கு? உனக்கு எல்லாமே ஒரு நாள் தெரியும். நீ ஒரே ஃபன் தான் போல. அச்சடி வரலையா? அது ஃபன் இல்லை, அது ஆனந்தம். முன்னாடியே தெரியுமா? அதையா நீ கேட்க? இல்ல, நீ ஹோம்ஒர்க் முடிக்காம வெளியே போன, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வந்தானே, அதான் கேட்க. அது நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்போ சரி, நீ கிளாஸுக்கு போ. போயிடுறேன். வாட்ச் பிளான் ப்ரோ? 7:30 சனி. பாத்துக்கலாம் வா. அப்புறம் ராஜேஷ் கிஷோர் பத்தி ஏதோ ரிவீல் பண்றது, அது என்னது? அதுக்கு நேரமும் காலமும் ஒரு நாள் வரும், அப்ப சொல்றேன். நேரம் ஸ்கூல் ஃப்ரெண்டுடா. அப்புறம் அவன்கிட்ட பேசல? ஆஸ் யூசுவல் ஸ்டோரி தான். 12th எக்ஸாம் லீவ்ல யார்ட்டையும் அவ்வளோ நான் பேசல, அதனால அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு. ஆமா, கிளாஸ்ல 2 பேரும் பாக்குறீங்க, அப்புறம் எதுக்கு இப்ப பேச மாட்டீங்க? ஒரு சார் சொல்லிட்டு பேச வேண்டியதானே? அதான்டா மச்சான், எனக்கும் தெரியல. சம்திங் தெரியலடா மச்சான். இதெல்லாம் ஒரு நாள் சரியா வரும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். சரி, ஓகே. இது என்ன மோதிரம்? இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதா? இதுக்கு பீரியட் பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்கு மச்சான். நாங்கள் 12th முடிச்சு வரும்போது எல்லாருமே இந்த மாதிரி இன்ஃபினிட்டி மோதிரம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ கிளாஸ்ல உள்ள எல்லாத்திட்ட இருக்குமா மோதிரம்? கன்ஃபார்ம் எல்லாத்தையுமே இந்த மோதிரம் இருக்குடா. கிஷோர் கிட்ட? கன்ஃபார்மாக கிஷோர்கிட்ட இருக்கும். கிஷோர், டைம் என்னாச்சு? என்னடா மச்சான் திங்க் பண்ணிட்டு இருக்க? ஆமா, கிஷோர் கூட பேசணும்னு நினைக்க மாட்டியா? அதான் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எதுக்கு திங்க் பண்ணலாம்? வேஸ்டா? தப்பெல்லாம் மோ மேல இருக்கு. அது எப்படி மச்சான் சொல்கிறேன்? டேய், ஒரு வாட்டியாச்சும் உன் ஈயோக்களை தூக்கி போட்டு அவன்கிட்ட போய் பேசு. தப்பெல்லாம் மோ மேல இருக்கு. எனக்கு தெரியும் மச்சான், நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன். டேய், பிரின்சிபல் சவுண்டு மாதிரி 2 கை வச்சாதான் சவுண்டு வரும். ஒரு கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உனக்கும், நீயும் ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு நாங்கள் போகிறேன். அது என்ன பண்ணடா, 3 வருஷம் வெயிட் பண்ணணும் பேசணும். திரும்ப வெயிட் பண்ணி அவன் பேசுகிறேன். ஆமாம், நீ நானும் ஃப்ரெண்டாக ஞாபகம் இருக்கா? அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம கிளாஸை பங்க் பண்ணிட்டு நம்ம வெளில போய் உட்காந்து கதை பேசணும் தெரியுமா? அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடவுள் கொடுத்த வரோங்கிறது. அததான் எல்லாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒரு வாட்டியாச்சும் உன்னோட ஈகோ தாண்டி அவன்ட்டு சாரி கேட்டுப்பாரு. அப்போ அதோட எமோஷன் உனக்கு புரியும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிப்பாரு.
தினேஷை பத்தியா? இதெல்லாம் பைக் ஸ்டாண்ட். நேத்தே அனுப்பின மெசேஜ் இன்னுமா கிஷோர் பார்க்கல? ஒருவேளை பார்த்துட்டு நம்ம நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானான்னு தெரியலையே. தினேஷே, எப்படி இருக்க? எப்படி இருக்கான்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் நீ தான் என்கிட்ட பேசாமலே போயிட்டு இருந்தான். அப்படி இல்லை மச்சான், பிரேக் ஒன்றுன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பிரேக் ஆகிட்டு. ஏன்டா மச்சான், ஸ்கூல்லலாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், அப்புறம் ஏன்டா பிரேக்கு? தெரிலடா மச்சான், எனக்கு நான் ஏன் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பரவாயில்லடா, 3 வருஷம் என்கிட்ட பேசாமலே இருந்துட்டேன். இந்த 3 இடம் அனுப்புறதுக்கு உனக்கு 3 வருஷம் ஆச்சா? மச்சான், எனக்கு சாரி கேட்குறது முக்கியம் இல்லை. நான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கணும். அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியும். பரவாயில்லடா, உனக்கு இப்போ மட்டும் பேசணும்னு தோணுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பிடா மச்சான். இப்போவாட்டு பேசிட்டேன் சாரி சொல்லிட்டு. இல்லை ஒரு வேளை நான் வந்து பேசாமல் இருந்தேன் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு நீ எங்கேயோ இருப்பேன், நான் எங்கேயோ இருப்பேன். நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து கட் ஆகிடும். ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு பேசிக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம காலேஜில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எனக்கு கால்ஸ் கிஃப்ட் மச்சான். இதை தான் வெங்கட் ஆல்ரெடி சொல்லிட்டான். பரவாயில்லடா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ்லாம் கேட்க போல. ஆமாம் மச்சான், இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் நம்பலடா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்